ஜல்லிக்கட்டு மீதான தடையை நீக்க கோரி தமிழகமெங்கும் மாணவர்கள் போராட்டம் தீவிரமடைந்துள்ளது. ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி வழங்க கோரியும் பீட்டா அமைப்பை தடை செய்ய கோரியும் தங்களது ஆதங்கங்களை மாணவர்கள் பதிவு செய்த காட்சிகளை தற்போது பார்க்கலாம். காளை மாடு காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலில் இருக்குது. அதை உடனே விடுவிக்க வேண்டும். காட்சிப்படுத்தப்பட்ட பட்டியலிலிருந்து அந்த காளை மாடுகளை எடுக்க வேண்டும். அடுத்த கோரிக்கை என்னவென்றால், உச்சநீதிமன்றத்துக்கான எங்கள் கோரிக்கை, நீங்கள் தான் தடை விதித்தீர்கள், உச்சநீதிமன்றம் தான் தடை விதித்தீர்கள். உடனே உச்சநீதிமன்றம் இன்றைய தினம் இந்த வழக்கை எடுத்து தடை உடனே நீக்க வேண்டும். இந்த தடையை நீக்கும் வரை இந்த போராட்டம் தொடரும். அது மட்டுமல்லாமல் இந்தியாவை விட்டு பீட்டா என்ற அந்நிய அமைப்பை உடனே வெளியேற்ற வேண்டும். அந்த அமைப்பை தடை செய்ய வேண்டும். தடை செய்யும் வரை எங்களுடைய போராட்டம் தொடரும். இந்த கொட்டும் பணியில விடிய விடிய கை குழந்தைகளை வச்சுட்டு 6 மாச கை குழந்தைகளை வச்சுட்டு எத்தனையோ தாய்மார்கள் இந்த போராட்டத்தில் கலந்துக்கிட்டாங்க. நிச்சயமா அந்த போராட்டம் ஒரு நல்லதொரு வெற்றியை காணும் அப்படின்றத நாங்கள் முன்வைக்கிறோம். அதுக்கடுத்து என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த பிரச்சனை இதோட மட்டும் இல்லாமல் இந்த மாணவர் சக்தியானது தமிழ்நாட்டில் எழக்கூடிய இந்த தமிழனுக்கு எழக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனையிலையும் நம்ம எல்லா பேரும் கூடி நிற்கணுன்றதை நான் முன்னிறுத்திக்கிறேன். எங்களோட ஒரே ஒரு வேண்டுகோள் என்னன்னா, ஜல்லிக்கட்டு தொடர்ந்து தமிழ்நாட்டில் நடைபெறணும். இது ஒன்று மட்டும்தான் எங்களோட விஷயமே தவிர வேறு எதுக்கான இதுவுமே கிடையாது. இன்றைக்கி எல்லாருமே தமிழ் உணர்வோடு மட்டும்தான் கூடியிருக்கோம். எங்களோட வாடி வாசல் திறக்கிற வரைக்கும் நாங்கள் எங்கள் வீடு வாசல் தேடி போகமாட்டோம் அப்படிங்கிறதுக்கான போராட்டம் மட்டும்தான் இது. எங்களோட உணர்வை புரிஞ்சுக்கிட்டு மத்திய மாநில அரசுகள் உடனடியாக இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்கு அனுமதி தரணும். அது தரலை அப்படின்னா சாகுற வரைக்கும் இந்த இடத்த விட்டு நாங்கள் போக மாட்டோம்.